ஏஐ தொழில்நுட்பம்ன்றது இன்னைக்கு இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. 6 வயது குழந்தையில இருந்து 60 வயது பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே ஏஐ யூசர்ஸாவே இருக்கிறாங்க. ஆனா இந்த ஏஐ வச்சு நாம என்ன பண்றோம்? வெறும் சோசியல் மீடியால போட்டோ எடிட் பண்றதுக்கும் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஏஐ யூஸ் பண்றோம். ஆனா இந்த ஏஐ உடைய முழு கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிட்ட ஒரு 16 வயது மாணவன் இந்த ஏஐ வச்சு என் சமூகத்துக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அதனுடைய பிரம்மாண்டமான விளைவு தான் இந்த ஏஐ ஸ்மார்ட் கிளாஸஸ். அவரோட பேர் மிஷாரிஃப் அகமது. இலங்கையில அட்டாளச்சேனை சேர்ந்த ஒரு சாதாரண பள்ளி மாணவன். நம்மை சுற்றி பார்வை சவால் கொண்ட எத்தனையோ மனிதர்கள் அன்றாடம் பண்ற கஷ்டங்கள். ஒரு கடையில பொருள் வாங்க போனா கூட கையில இருக்கிறது 100 ரூபாவா இல்ல 1000 ரூபாயான்னு அடையாளம் தெரியாம மற்றவங்க கிட்ட உதவி எதிர்பார்த்து நிக்கிறத இவர் பாக்குறாரு. இவங்களுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த ஏஐ ஸ்மார்ட் கிளாஸஸ உருவாக்குறாரு. இந்த சாதனத்துல இருக்கிற ஏஐ கேமரா முன்னாடி இருக்கிற பணத்தாள்களையும் பொருட்களை உடனே ரீட் பண்ணி காதுல குரல் வழியா துல்லியமா சொல்லிடும். இது வெறும் சாதாரண கண்ணாடி இல்ல, இதுக்குள்ள உடனடி பொருட்கள் கண்டறிய ரியல் டைம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், பணத்தால் அடையாளம் காண கரன்சி ரெகக்னிஷன், எழுத்துக்களை வாசிக்கும் ஓசிஆர் டெக்ஸ்ட் ரீடிங், வழிகாட்டும் ஜிபிஎஸ் நேவிகேஷன், பன்மொழி குரல் உரையாட மல்டிலிங்குவல் வாய்ஸ் இன்டராக்ஷன், கம்ப்யூட்டர் விஷன் ஏஐல இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பம்சங்களையும் இந்த ஒரு சாதனத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பார்வையற்ற மனிதர் வீட்டை விட்டு வெளியே வந்தா முன்னாடி என்ன தடைகள் இருக்குதுன்னு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் எச்சரிக்கும். வேர் பலகைகளை வாசிச்சு காட்டும். கடைகள்ல பணத்தை கையாளுறப்போ சரியான பணத்தால் என்னன்றத சொல்லும். தனக்கு தெரிந்த மொழியிலேயே பேசக்கூடிய இந்த ஏஐ கிளாஸஸ் பார்வையற்றவர்களின் வாழ்க்கையில அடுத்தவர்களுடைய தயவு இல்லாமல் வாழக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கு. பெரிய பெரிய குளோபல் டெக் நிறுவனங்கள் செய்ய வேண்டிய இந்த ஒரு விஷயத்தை இலங்கையில ஒரு சிறிய கிராமத்துல இருந்து பெரிய வசதிகள் எதுவும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால இரவு பகலுமா உழைச்சி இதை உருவாக்கி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இன்னும் பல கண்டுபிடிப்புகளை ஏற்கனவே செய்து சர்வதேச கலாம் கோல்டன் விருது மட்டும் இல்லாம நாட்டுல பல தேசிய கண்டுபிடிப்பாளர் விருதுகளையும் 16 வயதிலேயே தட்டி சென்றிருக்கிறாரு. தொழில்நுட்பம்ன்றது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, அடுத்தவருடைய துன்பத்தை தீர்க்கும் போதுதான் அது உண்மையாகவே வெற்றி அடையுது. இந்த மிஷாரஃப் மாதிரி உங்களுடைய திறமைகளை வச்சு இந்த உலகத்தை மாத்த உங்களால முடியும். டோன்ட் கிவ் அப். இதே மாதிரி உங்களுக்கும் யாராவது தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு விதத்துல இந்த சமூகத்துக்கு உதவியவர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறாங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த டோன்ட் கிவ் அப் சீரிஸ்ல அடுத்த எபிசோட்ல நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்ற நான் ஜாவித் புசோ.